ஒரு சிறுவன் பல மாதங்களாக ஒரு முக்கியமான ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு தடவையும் அவன் தன் தூரிகையை ஏந்தும் போது அது நம்பிக்கையையும் ஒவ்வொரு நிறமும் ஒரு கதையையும் கூறியது. அவன் இதுவரை வரைந்தவற்றில் மிகச்சிறந்த ஓவியம் இதுதான் என்று நம்பினான். அந்த மகிழ்ச்சியுடன் தன் ஓவியத்தை ஊரின் மையத்தில் வைத்து, இந்த ஓவியத்தில் எந்த தவறையும் கண்டால் அதை சுற்றி வட்டமிடவும் என்று ஒரு குறிப்பை தொங்கவிட்டான். மறுநாள் அதிகாலையில் அவன் மக்களிடமிருந்து வரும் கருத்துக்களை அறிய பெரும் உற்சாகத்துடன் சென்றான். ஆனால் அங்கு அவனுக்கு மிக பெரும் துயரம் காத்திருந்தது. அவன் ஓவியம் முழுவதும் வட்டங்களால் நிரம்பியிருந்தது. ஒவ்வொரு பகுதியும் குறை கூறப்பட்டிருந்தது. அவன் மனசு உடைந்து கண்ணீருடன் ஓவியத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து தன் அறையை பூட்டிக் கொண்டு தேம்பி தேம்பி அழுதான். அவனின் அழுகையை கேட்டு அவன் தாய் மெதுவாக கதவை தட்டினார். என்னாச்சு மகனே என்றாள் தயவாக. அவன் நடுங்கிய உதடுகளால் தன் வேதனையை பகிர்ந்தான். அம்மா, நான் இந்த ஓவியத்தை மிகச் சிறப்பாக சரியாக வரைந்தேன் என்று நினைத்தேன். ஆனால் எல்லாரும் அதை முழுக்க குறைபாடு உள்ள ஓவியம் என்று கூறிவிட்டார்கள். நான் ஒரு சிறந்த ஓவியன் இல்லை, வரைவதை இன்றோடே விடப் போகிறேன். அவனது தாய் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். பிறகு அவனை உற்று பார்த்து அவன் தோள்களில் கை வைத்து என்னுடன் வா என்றாள். மனக்கசப்புடன் அவன் தாயை தொடர்ந்தான். அவள் சமையலறைக்கு சென்று ஒரு ஓவிய பலகையை அவனிடம் கொடுத்தாள். பின்னர் அவள் மெதுவாக சொன்னாள், இந்த முறை ஊரின் மையத்தில் இந்த புதிய ஓவியத்தை வைத்துவிடு. ஆனால் இந்த தடவை ஒரு புதிய குறிப்பை எழுது. இந்த ஓவியத்தில் தவறு இருப்பின் தயவு செய்து அதை சரி செய்யுங்கள். அவளின் ஆலோசனை அவனுக்கு தெளிவாக புரியவில்லை. ஆனால் அவளின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்தான். அவன் தாயின் சொல்லை தட்டாமல் ஓவியத்தை அந்த மையத்தில் வைத்து வந்தான். மறுநாள் மீண்டும் நம்பிக்கையில்லா உள்ளத்தோடு அவன் ஓவியத்தை நெருங்கினான். ஆனால் அங்கு அவன் கண்டது அதிர்ச்சியாக இருந்தது. அந்த ஓவியத்தில் ஒரு கோடும் மாற்றம் செய்யப்படவில்லை. ஓவியம் பசுமையாகவும் சுத்தமாகவும் இருந்தது. அவன் கண்ணீருடன் வீட்டிற்கு விரைந்தான். அவனது தாயின் ஆறுதல் வார்த்தைகள் மீண்டும் அவனின் மனதில் ஒலித்தன. மகனே, மக்களுக்கு ஒரு விஷயத்தை விமர்சிப்பது மிகவும் எளிது. ஆனால் அதை சரி செய்ய அவர்களிடம் திறமை இல்லை. ஆகவே உனது திறமையை யாருடைய விமர்சனமும் குறைக்க விடாதே. உன் திறமை ஒரு பரிசு. அவன் தாயை இறுக்கமாக தழுவிக்கொண்டு அவளின் வார்த்தைகளால் புதிய நம்பிக்கையை உள்வாங்கினான். அன்றிலிருந்து அவன் ஓவியம் வரைவது மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக அல்ல, அவன் மனதுக்கு சந்தோஷத்தை உருவாக்குவதற்காகவே. ஆகவே எனக்கு தெரிந்தது, எந்த விடயத்தை செய்தாலும் அது மற்றவர்களின் கருத்துக்காக இல்லாமல் நமக்காக செய்தால் சந்தோஷம் நிலைக்கும். இல்லையென்றால் கவலையாலும் ஏமாற்றத்தாலும் உள்ளம் நிறைவது உறுதி.